வடிவேல் என்ன சொல்றேன்னா, அந்த ரெட்சன் மூவிஸ்ன்னு சொல்றேன்ல, நீ யாரா நீனும் ரெட்சன் மூவிஸ்ன்னு சொல்ற. இவர் நம்பிராஜ் வந்து ரெட்சன் மூவிஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ போன் பண்ணவன் நீ என்னடா நக்கல் பண்ணிட்டு இருக்க என்ன அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்து பயங்கரமா போன்லயே சண்டை போட்டுக்கிறாங்க. உண்மையிலேயே கால் பண்ணவர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் வந்து ராஜ்கிரண் தம்பி பேசுறேன். டேய் யாரா நீ, டேய் வந்தனா உங்களை தொலைச்சு கட்டிடுவேன் ரெண்டு பேரையும். படுவா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நேரமாடா சண்டை போட்டுக்கிட்டீங்க. ஒரு இன்டர்காம் போன் எடுத்துக்கிட்டு ராஜ்கிரண் தம்பி பேசுறேன்னு சொன்னா என்னைய கேட்குறீங்க அப்படின்னு. ஐயோ அண்ணன் நீங்களா அப்படின்னு. இவரு அண்ணன் நீங்களா, தாண்டா யாரா நீ, டேய் எந்திரடா யாரா நீ அப்படின்னு ஒரு அதட்டல் சத்துங்கிட்டு வடக்குன்னு முடிச்சுட்டு, ஐயோ சார் நான் வந்து வடிவேலு சார், நான் நடிக்க வந்திருக்கேன் சார், சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் சார். என்னது வடிவேலு நடிக்க வந்திருக்கியா? அப்பெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க சின்ன கவுண்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் விடன்னு இருப்பாரு. யாரும் வந்து நடிகன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நடிக்க வந்திருக்கியா ஏன்டா டேய், பிச்சை எடுக்க வந்திருக்க பிச்சைக்காரன் நீனு என்ன நினச்சிட்டு இருக்க பிச்சைக்கார பையில. மேலே ஏறி 3வது மாடியில் வந்து ஆஃபீஸில் உட்காந்து ஜோசை தூக்கிட்டு இருக்க. எந்திரிட்டா யாரா அவனை விட்டு எந்திரிட்டா. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் வடிவேல் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்ன வரைக்கும் யாருமே இல்லை. அவர் மார்க்கெட்டில் இருக்காரோ இல்லையோ, மீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வடிவேலோட டெம்ப்ளேட் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் வடிவேல் குறித்து அவர் கூட நடித்தவங்க பேசுகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு 90% பார்த்தீங்கன்னா அவரோட நெகட்டிவ் சைடு பற்றி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. அவருமே ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அவரோட பாசிட்டிவ் சைடு இருக்கா? ஏன் பேச மறுக்கிறாங்க? உண்மையிலேயே ஏன் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க? அதாவது வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல எப்படி சொல்கிறது, பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, பச்சை மண்ணாக தான் சினிமாவுக்கு வந்தார். வெகுளியாக தான் சினிமாவுக்கு வந்தார். இந்த பச்சை மண்ணை என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பானையாக்கணும் இல்லை சட்டி ஆக்கணும் அப்படின்னா சுடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சூடு பட்டு 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 தான் வடிவேல் வந்து இப்படி ஆட்டிடியூடாக மாறிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். வடிவேலுடைய ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, வடிவேலு வந்து ராஜ்கிரண் கிட்ட ஒரு மதுரையில் ஒரு இடத்துல சந்திச்சாரு. அந்த இடத்துல வந்து வடிவேலு பண்ண காமெடி வந்து ராஜ்கிரனுக்கு ரொம்ப பிடிச்சி, நீ மெட்ராஸ்க்கு வந்துடுடா, நம்ம ஆஃபீஸ்லேயே தங்கிக்கோ, அங்கேருந்தே நீ சினிமாவுக்கு ட்ரை பண்ணு, நீ சினிமாவில் வந்தீங்கன்னா நீ பெரிய ஆளாக வருவ, நானே உனக்கு படத்தில் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வர சொல்லி ராஜ்கிரண் ஆஃபீஸ்லேயே வந்து வடிவேலு தங்க வச்சுருந்தார். ராஜ்கிரண் ஆஃபீஸ் எங்கன்னா இந்த நார்த் உஸ்மான் ரோடில் ராஜ்கிரண் ஆஃபீஸ் இருக்கும். அதில் 2nd ஃப்ளோரில் தான் ராஜ்கிரனுடைய ஆஃபீஸு. ராஜ்கிரனுடைய ஆஃபீஸ் செட்டப் எப்படின்னா, ஒரு ரூம் வந்து ஏசியோடு இருக்கும், அது வந்து ராஜ்கிரனோட ரூமு. அதில் வந்து எப்படின்னா, எப்படி சொல்கிறது, சோஃபா உட்காந்து பேசுகிறது, இந்த டேபிள் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பாய் கோரப்பாய் தான் வந்து ஃபுல்லாகவே ரூம் ஃபுல்லாகவே விரிச்சிருப்பாங்க. திவான் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த மார்வாடிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி உருண்டை தலானி யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பின்னாடி வச்சுட்டு உட்காந்துட்டு சாஞ்சி தான் ராஜ்கிரண் பேசுவார். கீழே தான் உட்காந்து எல்லாத்துலேயும் பேசுறது. வரவங்களுமே பார்த்தீங்கன்னா கீழே அந்த பாயில் உட்காந்து தான் ராஜ்கிரன்ட்ட பேசுவாங்க, கதை சொல்லுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க எல்லாமே. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது, அப்புறம் இன்னொரு ரூம் இருக்குது. இந்த மொத்தம் 3 ரூமு இந்த ராஜ்கிரண் ஆஃபீஸில். ஒரு ரூமில் வந்து வடிவேலு வந்து தங்கிய சொல்லியிருந்தார் ராஜ்கிரண் ஆரம்பத்தில். இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா நம்பிராஜ்னு ஒரு நடிகர், அவருமே நிறைய படங்களில் காமெடியாக நடிச்சிருக்காரு, வில்லனாக நடிச்சிருக்காரு. ராஜ்கிரண் படத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து நம்பிராஜை வந்து பயன்படுத்தியிருப்பார் ராஜ்கிரண். ராஜ்கிரனுக்கு நம்பிராஜ் வந்து நண்பர் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா. ஸோ அவருமே வந்து இந்த இன்னொரு ரூமில் இருக்கார். ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் ஆஃபீஸில் வந்து இன்டர்காம் இருக்கும். இன்டர்காம் அப்படின்னாலே இப்போ இந்த சிஸ்டம்லாம் டோட்டலாகவே போச்சு. பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்காம் ஸ்பெசிலிட்டி அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஃபோன் இருக்கு இல்லையா, பெரிய ஃபோனு, அந்த ஃபோன் வந்து மெயினாக வந்து ஒரு ஹாலில் ஒரு ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் ரூமில் ஒரு ஃபோன் இருக்கும், டிஸ்கஷன் ரூமில் ஒரு ஃபோன் இருக்கும். இந்த இன்டர்காம் வந்து எத்தனை கனெக்ஷன் வேணால் வச்சுக்கலாம், 4-5 கனெக்ஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ எதுக்கு அப்படின்னா, எந்த ஃபோன் வந்தாலும் ப்ரொடியூசர் அந்த காலை எடுக்க மாட்டார். அந்த காலை வந்து வெளியில் இருக்கிற ஆஃபீஸ் பாய் எடுப்பார், அட்டன் பண்ணுவார், யாருன்னு கேட்பாரு, கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டன் இருக்கும் அதில், அதை அமுக்கிட்டா என்னென்னா அவங்க லைன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிருப்பாங்க. இவங்க ப்ரொடியூசர்கிட்ட பேசலாம், பேசி சார் இந்த மாதிரி இவர் பேசுகிறாரு, கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணு அப்படின்னா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்டர்காம் ஸ்பெசிலிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற எல்லா தயாரிப்பு நிறுவனங்கள்லையும் இருக்கும். ராஜ்கிரண் ஆஃபீஸ்லேயும் அவருடைய ரூமில் ஒரு ஃபோனு, வடிவேலு இருக்கிற ரூமில் ஒரு ஃபோனு, நம்பிராஜ் இருக்கிற ஒரு ரூமில் ஒரு ஃபோனு, மொத்தம் 3 ஃபோன் இருக்குது இன்டர்காம் ஸ்பெசிலிட்டியில். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராஜ்கிரனோட தம்பி ஒருத்தர், அவரை வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா தம்பி சார் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க.
ராஜ்கிரண் வந்து நிறைய படங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தார். ஆரம்பத்தில் வந்து பிரபலமான விநியோகஸ்தராக இருந்து தான் வந்து சினிமாவில் வந்து நடிக்க வந்தார். அப்புறம் தான் தயாரிப்பாளராக மாறினார். ஸோ அதனால ராஜ்கிரனுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு கூடவே அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்கிரனோட தம்பி வந்து ராஜ்கிரனோடய இருப்பார். ஸோ அவர் வந்து மதுரைக்கு போயிருக்கார் ஒரு தடவை. மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பண்ணுறாரு ராஜ்கிரன் பேசுறதுக்காண்டி. ராஜ்கிரனுடைய தம்பி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்காம் பெல்லு 3 ரூம்லேயுமே பெல் அடிக்கும். பெல் அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா வடிவேலு வந்து ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து ரெட்சன் மூவிஸ், ஹலோ யார் பேசுறது அப்படின்னு வடிவேல் கேட்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்பிராஜ் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து ஹலோ ரெட்சன் மூவிஸ் யார் பேசுறது அப்படின்னு கேட்குறாரு. இது எப்படின்னா இந்த வந்து இந்த எப்படி அந்த காலத்தில் தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் எடுத்தோடனே பேரை சொல்லுவாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் யார் பேசுறது அப்படின்னு கேட்பாங்க. விஜயவாகினி யார் பேசுறது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து ரெட்சன் மூவிஸ் யார் பேசுறது அப்படின்னு இவர் வடிவேல் ஒரு பக்கம் கேட்க, நம்பிராஜ் ஒரு பக்கம் ஃபோன் எடுத்து ரெட்சன் மூவிஸ் யார் பேசுறது அப்படின்னா வடிவேல் வந்து பதில் கொடுக்குறாரு. ஏய் நான் தான் ரெட்சன் மூவிஸ்ன்னு சொல்றேன்ல, நீ யாரா நீனும் ரெட்சன் மூவிஸ்ன்னு சொல்ற அப்படின்றாரு. இவர் நம்பிராஜ் வந்து ரெட்சன் மூவிஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஃபோன் பண்ணவன் நீ என்னடா நக்கல் பண்ணிட்டு இருக்க என்ன அப்படிங்கிறாரு. இவர் வடிவேல் என்ன சொல்றேன்னா, டேய் நான் ரெட்சன் மூவின்னு சொல்றேன், நீ என்னடா பதிலுக்கு நீனு ரெட்சன் மூவிஸ்ன்னு சொல்ற, சொல்ல வந்ததை சொல்லுடா அப்படிங்கிறாரு. இவர் நான் ரெட்சன் மூவிஸ்ன்னு சொல்றேன், நீ ரெட்சன் மூவிஸ்ன்னு சொல்ற, யாரா நீனு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்து பயங்கரமா போன்லயே சண்டை போட்டுக்கிறாங்க. உண்மையிலே கால் பண்ணவர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. உண்மையிலே கால் பண்ண கட் பண்ணிட்டு போல, உண்மையிலே கால் பண்ண ராஜ்கிரனோட தம்பி போன்ல இதை வச்சது இவங்க 2 பேருமே பேசிக்கிறத பார்த்துட்டு சைலண்டா சிரிச்சுக்கிட்டு போனை காதுலயே வச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து கட்டும் பண்ணல, கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த டிஸ்கஷனை வந்து இவங்க 2 பேரும் பேசுறது வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் வடிவேலு சொல்றாரு, டேய் தேவையெல்லாம் பேசாத, நான் சொல்லிட்டேன் ரெட்சன் மூவிஸ்ன்னு, யாருன்னு சொல்லு, யாருன்னு சொல்லாம எதுக்கு போன் பண்ணி எனக்கு தொந்தரவு பண்ணிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிற. இவர் டேய் நான் தான்டா ரெட்சன் மூவிஸ், நான் சொல்றேன், நீ என்ன வேணும் நீ சொல்லுடா அப்படின்னு அவர் கேட்கிறார் நம்பிராஜ். 2 பேரும் பாத்தீங்கன்னா நான் மதுரைக்காரன்டா அப்படிங்கிறாரு யார் வடிவேலு. இந்த பக்கம் இவர் பாத்தீங்கன்னா நம்பிராஜ் நான் திண்டுக்கல்காரன்டா, மதுரை திண்டுக்கல்லும் 2 பக்கம் தான்டா, நீ மதுரைக்காரன்னா நான் திண்டுக்கல்காரன், உனக்கு நான் செலச்சவன் இல்லடா அப்படின்னா. அப்ப நான் செலச்சவனடா, மதுரைக்காரன் நான் செலச்சவனடா, மதுரைக்காரன் யாருன்னு நான் காட்டிட்டுமாடா அப்படின்னு. திண்டுக்கல்காரனை பத்தி உனக்கு தெரியுமாடா. 2 பேரும் பயங்கர சண்டை போடுறாங்க சார். அந்த பக்கம் ராஜ்கிரனோட தம்பி வந்து கேட்டுட்டு போன்லயே வந்து ஒரு மைக்கை மூடிட்டு போன்ல சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேரும் இந்த சண்டை முத்தி ஒரு ஸ்டேஜுக்கு மேல வடிவேலு பாத்தீங்கன்னா, யாரா நீ, என்ன நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவர் கத்த, அவரு யாரடா யார் என்னடா பேசுற அப்படின்னு சொல்லி அப்படின்னு இவர் கெட்ட வார்த்தையில திட்ட, அவர் வந்து டேய் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்பிராஜ் வந்து டேய் யாரை பாத்துறான்னு எங்க அம்மா திட்டுற, டேய் நீ யாரா நீ எங்கடா இருக்க இந்த வரண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் கத்த. 2 பேரும் மாறி மாறி கெட்ட வார்த்தையில பயங்கர சண்டை. அதாவது வந்து 15 நிமிஷம் வந்து ராஜ்கிரனோட தம்பி வந்து போனை கட் பண்ணாம மனசு இல்லாம பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா பக்கத்து ரூம்ல நடக்கும். பக்கத்து ரூம், இந்த ரூம்ல இவர் இருக்காரு, இந்த ரூம்ல இவர் இருக்காரு, வடிவேலு ஒரு ரூம்லயும் நம்பிராஜ் ஒரு ரூம்ல இருக்காரு. இது 2 பேருக்கும் தெரியாம 2 பேருமே பாத்தீங்கன்னா வேற யாரோ போன் பண்ணிட்டு வம்பிழுக்கிறாங்கன்னு இவரும் இன்னைக்கு அவரும் இன்னைக்கு சண்டை போடுறாங்க. ராஜ்கிரனோட தம்பி ஒரு ஸ்டேஜுக்கு மேல சிரிச்சுட்டு முடியாம அதுக்கு மேல இவங்க விடுறதா இல்லை, சண்டையை நிறுத்துறதா இல்லை, தொடர்ந்து கெட்ட வார்த்தையால பேச ஆரம்பிச்சாங்க. பயங்கரமான அர்ச்சனைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, டேய் நான் வந்து ராஜ்கிரன் தம்பி பேசுறேன்டா, யாரா நீ அப்படி, வந்தனா உங்களை தொலைச்சு கட்டிடுவேன் 2 பேரையும், படுவா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நேரமாடா சண்டை போட்டுக்கிட்டீங்க, ஒரு இன்டர்காம் போன் எடுத்துக்கிட்டு ராஜ்கிரன் தம்பி பேசுறேன்னு சொன்னா என்னைய கேட்குறீங்க அப்படின்னு. ஐயோ அண்ணா நீங்களா அப்படின்னு இவரு, அண்ணன் நீங்களா, நான் தாண்டா. 2 பேரும் பக்கத்து இன்டர்காம் போன் எடுத்துக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு, என்னடா அண்ணங்கடா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அண்ணன் இன்னும் வரல அப்படிங்கிறாரு. யார் ராஜ்கிரன் வரலன்னா, அண்ணன் வரலையா, சரி வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்க ஒரு நேரம் வந்து கவனிச்சுக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண. இந்த மாதிரி பயங்கர காமெடி. இது வந்து ஒரு சம்பவம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா பல சம்பவம் வந்து வடிவேலு அந்த ராஜ்கிரன் ஆபீஸ்ல இருக்கும்போது இருந்திருக்கு. இங்க முக்கியமான நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். அது எப்படின்னா, வேலுச்சாமின்னு ஒரு அக்கௌண்டன்ட், அதாவது வந்து கணக்கு எழுதுறவர் பாத்தீங்கன்னா ராஜ்கிரன்ட்ட வேலை பார்த்துருக்கிறாரு. இந்த வேலுச்சாமி வந்து வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆபீஸ் தானே, வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வடிவேலுவை மதிக்கவே மாட்டாராம். வடிவேலு பார்த்தாலே வேலுச்சாமிக்கு பிடிக்காது. அதாவது தண்ணி கொண்டா டீ கொண்டா இதெல்லாம் எப்படி கேட்பாருன்னா, தண்ணி கொண்டா அப்படின்னு வரும். அண்ணா என்ன இந்த கொண்டு வந்துடுறேன் தண்ணி தானே அப்படின்னு சொல்லி வடிவேலு ஓடி வந்து கொடுப்பாரு போல. வாங்கி அப்படி குடிக்கிறதுக்குள்ள எதுக்கு நீ கொடுத்துட்டே இல்ல அப்படின்னு துரத்தி விடுவாராம். அவர் வடிவேலு இல்லைண்ணே தண்ணி குடிச்சோன்னு டம்ளர்லாம் குடிக்கிறேன்டா போடா தள்ள அப்படின்னு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீ வேணும் அப்படின்னாலும் வேற எது வேணுனாலும் இந்த டேபிளை தான் தட்டு வரோம், டேய் படா என்னடா கொண்டாடா அப்படின்னு வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவேலு ஓடி வந்து கொடுப்பார், டீ கொடுப்பாரு போல. அண்ணா என்ன நான் என்னண்ணே அப்படின்னு வரும். நிற்காது பார்த்தாலே எனக்கு பிடிக்கும், போடு ஒரு ரூம் என்ன போ, நீ உன்னையெல்லாம் வந்து கொண்டு உன்னையெல்லாம் ஒரு ஆள்னு வச்சுக்க, நீ எல்லாம் நடிக்க போறியா, நீ எல்லாம் காமெடியா போறியா அப்படின்னு துரத்துட்டு வரோம்.
இல்லைண்ணே என்னண்ணே சின்ன சின்ன வாய் போடா போடடே அப்படின்ற மாதிரி பண்ணுவார். இவர் வந்து வேலுச்சாமி அக்கௌண்டன்ட்டு, ராஜ்கரனோட அக்கௌண்டன்ட்டு அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் ரெட்சன் மூவிஸில். இந்த வேலுச்சாமிக்கு உடைய கதை ஒன்று, பின்னாடி ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அது கடைசியாக நான் சொல்கிறேன். இது ஒரு சீன் முடிஞ்சிச்சா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடிவேலு வந்து மதுரை செல்வம்னு ஒருத்தர் இருக்கார். மதுரை செல்வம் யாருன்னா சீனின்னு ஒரு படம்லாம் தயாரிச்சிருக்காரு. ஓவியெல்லாம் அதில் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி கிட்ட மேனேஜராக இருந்தார். அதே காலத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டீம் மேனேஜராக இருந்தார். அர்ஜுனு அன்னைக்கு டாப் ஸ்டார், கவுண்டமணி அன்னைக்கு டாப் காமெடியன். 2 பேர்ட்டையுமே வந்து ஒரு மேனேஜராக இருக்காரு. ஸோ இதனால வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் பெரிய செல்வாக்கு. யார் பார்த்தாலும் வந்து மதுரை செல்வத்திட்ட வந்து ரொம்ப பிரியமா பேசுவாங்க. காரணம் இவங்க 2 பேர்ட்டையும் இவர் மேனேஜர்னோடனே அர்ஜுன் தேதி வேணும்னா இவரை தான் ஐஸ் பிடிக்கணும். அது மாதிரி கவுண்டமணிக்கிட்ட ஏதாவது வேலை நடக்கணும்னா இவரை தான் ஐஸ் பிடிக்கணும். இவர் தான் போய் சொல்லுவார் மெதுவாக கவுண்டமணிக்கிட்ட, அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணே அந்த ப்ரொடியூசரு, நீங்கள் ஏதோ பார்த்து பண்ணுங்கண்ணே, ஒரு நாள் தான் நம்ம நடிச்சு கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொன்னால் கவுண்டமணி கேட்பார். என்னடா சொல்கிற, அப்படியா சொல்கிற, முடிச்சிடலாங்கிறியா, சரி வா போகலாம் அப்படின்னு அடுத்த நாள் தேதி கொடுக்க சொல்லுவாராம். அந்த மாதிரி அர்ஜுன் அப்படிதான். அந்த மாதிரி வந்து 2 பேர்ட்டையுமே வந்து இவர் ரொம்ப பெட்டா இருந்திருக்காரு இந்த மதுரை செல்வம். இவரை வந்து வடிவேல் போய் பார்த்துருக்காரு. பார்த்து, அண்ணன் செல்வண்ணே நீங்கள் ஏதாவது அர்ஜுன்கிட்ட சொல்லி எனக்கு சின்ன சின்ன அவரோட படங்களில் வாய்ப்பு வாங்கி தாங்கண்ணே. ஆரம்பத்தில் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் வாய்ப்புகள் சின்ன சின்னதாக வந்துட்டு இருந்த காலத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்கண்ணே, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு மதுரை செல்வம், அண்ணா வடிவேலு ஒன்றும் இல்லை, நீ நான் நல்லா வளர்ந்து வர காமெடினா இருக்க, இரு உன்னை நான் வந்து அர்ஜுன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து நாளைக்கு 7 மணிக்கு அர்ஜுன் சார் வீட்டுக்கு வந்துரு. அர்ஜுன் சார் வீடு எங்கன்னா ஜிஎன் செட்டி ரோடு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஃப்ளாட்டில் 3வது மாடி. அர்ஜுன் சாரோட வீடு, அர்ஜுன் சாரோட ஆஃபீஸு எல்லாமே அப்போ அங்கே தான் இருந்துச்சு. ஜிஎன் செட்டி ரோட்டில் 3வது மாடி. லிஃப்ட்லேருந்து எல்லாமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய அதிநவீன வசதிகள் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அங்கே வந்து நீ வந்துரு, 3வது மாடியில் ஆஃபீஸ் இருக்குது, இந்த அட்ரஸ், நீ காலையில் 7 மணிக்கு வந்துடும், நான் அர்ஜுன் சார்ட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதுரை செல்வம் வந்து வடிவேல்கிட்ட சொல்கிறாரு. வடிவேலு அதாவது வந்து 7 மணிக்கு கரெக்டாக போனால் லேட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த 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 ஃப்ளாட்டை பார்த்து அப்படியே தேடி மெதுவாக போயிருக்காரு. இதான் அப்படின்னு சொல்லி, இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காரு. லிஃப்ட் இருந்திருக்கு, பட்டன் அமுக்கியிருக்காரு. பட்டன் அமுக்கி உள்ளே போய் 3வது மாடி இப்போ மேலே போனோன்னே திருப்பி வெளியில் வந்திருக்காரு. வெளியில் வந்து ஆஃபீஸு. காலையில் 6:30 மணிக்கு யார் இருப்பாங்க ஆஃபீஸில்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாய் யாராவது இருப்பாங்க ஆஃபீஸில். யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து கதவு திறந்துருக்கு, ஆஃபீஸ் தானே, கதவு திறந்துருக்கு. உள்ளே எட்டி பார்த்துருக்காரு, யாருமே இல்லை. சார் சார் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. யாருமே வந்து பதில் குரலே இல்லாதனால மெதுவாக உள்ளே வந்து அப்படியே ஆள் நின்றுக்கிட்டு சார் 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 அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. யாருமே வந்து பதிலுக்கு வந்து குரலே கொடுக்கல. சரி வருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபா இருந்திருக்கு, காஸ்ட்லி சோஃபா. அதில் மெதுவாக ஒரு ஓரமாக உட்காந்துட்டு வருவாங்கன்னு டயத்தை பார்த்துட்டே இருந்திருக்காரு. 7 மணிக்கு வர சொன்னார், 6:45 ஆயிடுச்சு அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கும்போது, கால நேரம் தான் நான் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சு வந்த அசதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை செஞ்சுட்டார் போல. நல்லா அவரை மீறி வந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 7-7:15 மணிக்கு பார்த்தீங்கன்னா, யாரா நீ, டேய் எந்திரிடா எந்திரிடா, யாரா நீ அப்படின்னு ஒரு அதட்டல் சத்துங்கிட்டு இருக்கு. படக்குன்னு முடிச்சுட்டு, ஐயோ சார் சார் நான் வந்து வடிவேலு சார், நான் நடிக்க வந்திருக்கேன் சார், சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் சார். என்னது வடிவேலு நடிக்க வந்திருக்கியா? அப்போல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க சின்ன கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் விடான்னு இருப்பாரு. யாரும் வந்து நடிகன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நடிக்க வந்திருக்கியா? ஏன்டா டேய் பிச்சை எடுக்க வந்திருக்க பிச்சைக்காரன், நீனே என்ன நினச்சிட்டு இருக்க? ஏன்டா பிச்சைக்கார பையில, மேலே ஏறி 3வது மாடியில் வந்து ஆஃபீஸில் உட்காந்து சொகுசா தூங்கிட்டு இருக்க. எந்திரிடா, யாரா அவனை விட்டது, எந்திரிடா. ஐயோ அண்ணன் நான் பிச்சைக்காரன் இல்லைண்ணே, அண்ணன் நிஜமாவே நடிக்க வந்திருக்கேன்னே, நான் நடிச்சிட்டு இருக்கேன் சின்ன சின்ன வேடங்களில், நடிக்க தானே வந்திருக்கேன். ஏய் நீ நடிகனா பிச்சைக்கார டேய் இந்த வரண்டா. நீ இப்போ கீழே நின்று பிச்சை எடுத்தது இல்லாமல் மேலே வந்து ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சோஃபாவை கேட்குது உனக்கு, இந்த வரண்டா அந்த கும்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. ஐயோ அடி விழுந்து, அண்ணன் நிஜமாவே நம்ம நடிகன் தானே, நிஜமாவே சான்ஸ் தானே கேட்டு வந்திருக்கேன்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. இந்த வரண்டா கும்பிடுங்கடா அப்படின்னு எங்கேயோ தேடி இருக்காரு. ஐயோ இதுக்கு மேல மதுரை செல்வம் பேரை சொன்னா விட்டு போறலையா? இல்ல அவரு எங்க அவர் பேசுறதுக்கே அலோவ் பண்ணலையா? பேசுறதுக்கே மதுரை செல்வம் பேர்லாம் சொல்லாம இருந்திருக்க மாட்டாரு. மதுரை செல்வம் அதுன்னு சொல்லி அவர் தான் நம்பலையே. இவர் வந்து சான்ஸ் கேட்ட வரான்றதே நம்பலையே. அவர் வந்து பாத்தீங்கன்னா கும்பெங்கன்னு தேட ஆரம்பிச்சோன்னா, ஐயோ இதுக்கு மேல நம்ம இங்க அடி விழுந்துரும் போல, சக்கையை அடிச்சு போடுவார் போல, என்னடா இப்படி வராருன்னு சொல்லிட்டு கடற்கரை ஐயோ போயிடுறேன் ஐயா, நான் என்ன எதுவும் பண்ணாதீங்கன்னா நான் போயிடுறேன்னு வெளியில வந்துட்டு போறையா அப்படின்னு கேட்டு வந்து கதவு வரைக்கும் வந்திருக்காரு. கதவு வந்தோன்னே, எப்பவுமே ஒரு கதவு வெளியில வந்தோன்னா ஃபிளாட்ல பார்த்துருப்பீங்க லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டை பார்த்து பட்டன் அமைக்கிறார். என்னடா லிஃப்ட் பட்டன் அமைக்கிற அப்படின்னு. அண்ணே லிஃப்ட்ல போயிடுறேன்னு. ஏண்டா டேய் சக்கரப்பையில லிஃப்ட் தான் போவியா நீ? லிஃப்ட் இல்லைன்னா நீ போக மாட்டியா? லிஃப்ட்ல தான் போவேன். இந்த வரேன்டா அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயிடுறேன்னு சொல்லி படி வழியா 3 மாடி கடன்னு உருண்டு கீழே வந்து ஃபிளாட்டுக்கு நேரம் ஆடி அம்மம்மா அடிச்சிருவான் போல இருந்தாலும்
என்னடா எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான், அடிச்சிருவான் போலே, அர்ஜுன் சார் வேற காணா, அந்த மதுரை செல்வம் சார் வேற காணா, என்ன பண்றது தெரியல அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. பிளாட் வாசல் யோசனையிலே நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு. இது என்ன பிரச்சனைனா, காலையில வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து அர்ஜுன் வந்து கிளம்பி பார்க் ஷெரட்டன் ஹோட்டல் இருக்கு இல்லையா, 5 ஸ்டார் ஹோட்டல், அதுல வந்து எப்படி சொல்றது, ஜிம்மு போயிடுவார் போல அர்ஜுன் வந்து. அவர் போகும்போது வந்து எப்பவுமே அவருடைய மேனேஜர் வந்து மதுரை செல்வம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கூட கூட்டிட்டு போவார். செல்வங்க ரெடியா அப்படின்னு சொன்னோன்னே அவரும் இவரும் சேர்ந்து தான் போவாங்க. அவர் ஜிம்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணுவார். மதுரை செல்வம் எப்படின்னா நல்ல ஆள் வந்து ஸ்டவுட்டாக இருப்பார், ரொம்ப பல்கியாக இருப்பார். அவர் வந்து அர்ஜுன் ஜிம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் வேற அந்த ட்ரெட்மில் இருக்குல்ல, அதில் வந்து சும்மா உட்காந்துட்டு இப்படி ஜாலியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் போல. அப்போ வந்து அர்ஜுன் கேட்பாரு, என்ன செல்வம் நீங்கள் பண்ணுறீங்களா ட்ரெட்மில் அப்படி கேட்பான். ஐயோ நம்மளாலாம் ட்ரெட்மில் பண்ண முடியாதுன்னு, அட்லீஸ்ட் உட்காந்தாது இருக்கலாம் ட்ரெட்மில்னு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் போல. அவருமே ஜாலியாக பேசுவார் மதுரை செல்வம். ஸோ இவங்க ஜிம்மை முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு கார் வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையுது, ஃப்ளாட் காம்பவுண்டுக்குள்ளே நுழையுது. கண்ணாடி முன்னாடி தான் உட்காந்துருப்பார் மதுரை செல்வம். கண்ணாடியில் மதுரை செல்வம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலு ஓடி போய் அண்ணே 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 செல்வனே செல்வனே செல்வனேன்னு ஓடி இருக்காரு. உடனே இவர் வந்து காரை நிறுத்திட்டு இறங்கி, என்ன என்ன வடிவேலு, என்ன ஏன் இவ்வளோ பதட்டமா ஓடுற, ஏன் என்ன முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டுக்காரு. ஐயோ அண்ணே நீங்கள் சொன்னீங்கன்னு நான் மேலே வந்தேன், யாரோ ஒரு ஆள் வந்து என்னை அடிச்சு விரட்டானே, பிச்சைக்கார பையில டேய் உன்னை அடிக்கிறேன்டா, கம்பெடுத்துட்டு வராருன்னு தப்பிச்சம் பொழைச்சுன்னு ஓடி வந்தேன்னே, அண்ணே அர்ஜுன்ட்ட எப்படியாவது சான்ஸ் வாங்கி கொடுங்கண்ணே அர்ஜுன் சார்ட்ட அப்படின்னு இருக்காரு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அர்ஜுன் சார் இறங்கியிருக்காரு. உடனே மதுரை செல்வம், இரு வடிவேலு ஒன்றும் பதட்டப்படாத, அது ஏதோ உன்னை யாரும் தெரியாமல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சார்ட்ட சொல்றார். சார் இவர் தான் வடிவேலுன்ற காமெடி நடிகர், நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு வேடம் கொடுங்க அப்படின்னோடனே அர்ஜுன் சொல்லியிருக்காரு, நாளைக்கு நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க, சுரேஷ் கிருஷ்ணா தான் அந்த படத்தோட டைரக்டர், அதாவது வந்து ரோஜாவை கில்லாதே அந்த படத்தோட பேர், நான் வந்து ஏதாவது வேடம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அர்ஜுன் சார் சிபாரிசு பண்ணி தான் அந்த படத்தில் ராதா ரவிக்கு எடுபடியாக வந்து வடிவேல் நடிச்சிருப்பார் ரோஜாவை கில்லாதுங்கிற படத்தில். ஸோ இந்த இடத்துல நடந்த இந்த சம்பவம் இது வந்து வடிவேல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம். இங்கே வந்து வடிவேல் வந்து விரட்டி விட்டார் இல்லையா, டேய் போறியா இல்லையாடா பிச்சைக்காரப்பையில டேய் அப்படின்னு அடிக்க வந்தார் இல்லையா, அவர் யார் அப்படின்னா அர்ஜுனோட மேக்கப் மேன், அவர் பேர் சங்கர். அவர் வந்து அர்ஜுன்கிட்ட ரொம்ப வருஷமா மேக்கப் மேனாக இருந்தார். இப்போ அர்ஜுன்கிட்ட இல்லை, இப்போ கூட சினிமாவில் வந்து வேற எங்கேயோ மேக்கப் மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சினிமாவில் ஒரு தெரிஞ்ச பிரபலமான ஒரு மேக்கப் மேனு. இவர் தான் விரட்டி விட்டார். இந்த சங்கர் இருக்கார் இல்லையா, இவருக்கும் வடிவேலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பின்னாடி, வடிவேலு பெரிய நடிகர் ஆனதுக்கப்புறம். அதுவும் நான் கடைசியில் சஸ்பென்ஸாக சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அவருடைய ஃப்ரெண்டு மதுரையில் ஒன்றா சுற்றி தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரியும்ல, மதுரையில் வந்து கண்ணாடி கடையில் தான் வடிவேலு வேலை பார்த்தார். அதாவது கண்ணாடி வந்து கட்டிங் பண்ணணும், முகம் பார்க்குற கண்ணாடியை வந்து சைஸாக கட்டிங் பண்ணணும், ஒரு மிஷின் இருக்கும் அதுக்குள்ளே கொடுத்து பண்ணணும், பீஸு தூளெல்லாம் அப்படி சரசரன்னு தெரிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆபத்தான வேலை தான் வடிவேலு பார்த்து கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் கூட சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க தான் இந்த முருகேசன்றவர். 2 பேரும் சினிமா கிளம்பிடுறாங்க. எப்படி விஜயகாந்தும் ராவுத்தரும் ஒன்னா சினிமாவுக்கு வந்து 2 பேரும் பல வருஷங்களா நண்பர்களாக இருந்தாங்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவேலு அப்படின்னா முருகேசன் வந்து கூடவே இருப்பார். முருகேசன் இல்லாமல் வடிவேலு எங்கேயுமே போக மாட்டார். வடிவேலு பெரிய நடிகர் ஆனதுக்கப்புறம் முருகேசன் தான் மேனேஜராக வச்சிருந்தார், அவரோட மேனேஜராக வச்சிருந்தார். இப்படி 2 பேரும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் போது நல்ல வீடு அது கேட்டால் அது வாடகை பெருசாக இருக்கும், அது வந்து கொடுக்க முடியாது. நான் சொல்கிறது அந்த காலத்தில், வடிவேலு சினிமாவுக்கு வந்த காலத்தில். அதனால் என்னென்னா அந்த லிபர்ட்டி தியேட்டர் இருக்கு இல்லையா, அதாவது ராகவேந்திரா கல்யாண மண்டபம், ரஜினிகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு எய்த்த மாதிரி ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து பூச்சி வேலையே முடியாமல் இருந்திருக்கு. வெளியில் வந்து வெள்ளை அடிக்கல, சிமெண்ட் பூசல, எதுவுமே பேசல. ஆனால் வந்து அது வந்து ரூமு கதவெல்லாம் போட்டாங்க. ஸோ அதை வந்து போய் கேட்டிருக்காரு வடிவேலு, சார் எனக்கு இது வாடகை கொடுப்பீங்களா, இந்த ரூமில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னா. அவர் ஓனர் சொல்லியிருக்காரு, நாங்கள் இது பூச்சி வேலையே முடியல, ஒரு இதுவும் கிடையாது, சும்மா இப்போ தான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதில் எப்படி தங்குவீங்க? இல்லை சார், வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கட்டும், நான் ஒரு பக்கம் தங்கிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வாடகை கொடுங்க அப்படின்னா கம்மி வாடகைக்கு வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அந்த வீட்டில் தான் வடிவேலும் முருகேசனும் ரொம்ப நாளாக தங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் சின்ன சின்ன வேடங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறாரு, அடுத்தடுத்த வேடங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து ஆரம்பத்தில் இவருக்கு வந்து அர்ஜுன்ட்ட எல்லாம் சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்தார் இல்லையா, வாய்ப்பு வாங்கி கொடுத்த மதுரை செல்வம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்குன்னு ஒரு சின்ன சின்ன குரூப் உருவாது, சின்ன சின்ன காமெடி நடிகர்கள்லாம் வடிவேலு வந்து பார்க்குறாங்க, வடிவேலு வீட்டில் பேசுகிறாங்க. அது காரணம் என்னன்னா வடிவேலு எல்லாத்திட்டையும் சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் 7-8 பேர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அந்த முருகேசன் உட்பட ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது வடிவேலுமே தரையில் உட்காந்துட்டு டே இப்படா அதை பண்ணலாம்டா இதை பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பார் போல. வடிவேலு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பொதுவாக இரவு நேரங்கள் 7-8 மணிக்கு நண்பர்கள் ஒன்று கூட்டினா என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கிற காலகட்டங்களில் சைட் டிஷ்ஷாக என்ன யூஸ் பண்ணுவார் அப்படின்னா பப்பாளி பழ துண்டு, பொட்டுக்கல்,
வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார். சிக்கனு இந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். பப்பாளி பழ துண்டும் பொட்டுக்களையும் தான் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவார். கொஞ்சம் பப்பாளி பழ துண்டு எடுத்து போடுவார், ஒரு பொட்டுக்களை எடுத்துப்பார். இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே ஜாலியாக அந்த கூட இருக்கிற நண்பர்களும் அதை எடுத்து கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றது, ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9-9:30 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வடிவேல் கேட்பாரான், டேய் ரேஷன் போட்டுருவோமாடா அப்படின்னு கேட்பாரான். ஆனால் போட்டுடலாண்ணே அப்படின்னு வரும் அந்த முருகேசன். டேய் போட்டுருவோமாடா ரேஷனை அப்படின்னு மற்றவங்ககிட்ட கேட்பாரான். அண்ணே போட்டுடலாண்ணே அப்படின்னா ரேஷன் போட்டுருவான் என்னன்னா, அதாவது வந்து நைட்டு டிஃபன் சாப்பிட்ருவோமான்னு அர்த்தம். உடனே ஒரு பையனை கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு தெருவில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இட்லி, கெட்டி சட்னி, சாம்பார், ஒரு ஆம்லெட். இது வந்து தனித்தனியாக 8 பார்சல் எல்லாருக்குமே வரும், வடிவேலுக்கும். அதை வந்து பிரித்து எல்லாரும் 8:30 மணி 9-10 மணிக்கு சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கலைஞ்சு போயிடுவாங்க. வடிவேலும் அந்த முருகேசன் மட்டும் அந்த ரூம் வீட்டில் தங்கியிருப்பாங்க. இப்படி வடிவேலுடைய ஆரம்ப காலத்தில் வந்து கூடவே இருந்த நண்பர் முருகேசன். ஸோ மதுரை செல்வம் வந்து வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்ததுனால அவர் மேலேயுமே வடிவேலுக்கு வந்து ரொம்ப பிரியம். இப்போ இந்த பொதுவாக வடிவேலு இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்து பேசுகிறாங்கன்னு சொன்னேன்ல 7-8 மணிக்கு, அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்னடா சீன் இருக்குது, நீ ஏதாவது பார்த்த விஷயத்த சொல்லு, உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லு, நீ சொல்லுன்னு அவங்க கிட்ட இருக்கிற அவங்க பார்த்த உண்மையான சம்பவங்கள் அது இருக்குல்ல, அதை கேட்டு தெரிஞ்சுதான் வந்து படங்கள்லேயே வந்து காமெடியாக வந்து வடிவேலு வைப்பார். அதுதான் வடிவேலுடைய குணாதிசயமே. ஸோ அப்படிதான் வந்து ரியலாக வந்து பண்ணார். வந்து உண்மையான சம்பவங்களை கேட்டு தெரிஞ்சு அதை நடிக்கும் போது உண்மையாகவே வந்து அந்த பாடி லாங்குவேஜோடு அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். அதில் வந்து வடிவேலு கில்லாடி அந்த மாதிரி. அப்படிதான் வந்து ஒரு வாட்டி பேசிட்டே இருக்கும்போது மதுரை செல்வம் சொல்லியிருக்காரு, வடிவேலு இந்த மாதிரி நான் ஒரு ஜாலியான ஒரு காமெடி மேட்ரு சொல்கிறேன் வடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை செல்வமும் மதுரைக்காரர் தான். அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் மதுரையில் இருக்கும்போது இந்த மேலமாசி வீதி, அந்த கோயிலை சுற்றி இருக்கும், அந்த கோயிலை சுற்றி இருக்கிற மேலமாசி வீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லர் இருந்திருக்கார், ஒரு வயசான டெய்லர் இருந்திருக்கார். ஒரு 75 வயசில் ஒரு வயசான டெய்லர் இருந்திருக்கார். ஆள் இவ்வளோதான் இருப்பார் போல. அவர் என்னன்னா இத்தினூண்டு கடை, நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் டெய்லர் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் படங்கள்ல எல்லாம் காமிப்பாங்க, அந்த கடையே வந்து இத்தினூண்டு தான் இருக்கும். ஒரு ஆள் வந்து நிற்கலாம், ஒரு டெய்லர் வந்து தச்சிட்டு இருப்பாரு. பழைய துணி மட்டும்தான் தைப்பாங்க, இந்த கிழிஞ்ச துணி மட்டும்தான் தைப்பாங்க. புது துணி புது பேண்ட் எல்லாம் தைக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டெய்லர்கிட்ட ஏதோ பழைய துணி தைக்கிறதுக்காண்டி மதுரை செல்வம் போயிருக்காரு. அண்ணா இதை கொஞ்சம் தச்சு கொடுத்துருங்கண்ணா, இந்த சட்டை கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு அப்படின்னோடனே அவர் அதை தச்சுட்டே இருந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குண்டா தடியா ஒரு ஆள் கருப்பா உருண்டையா வந்திருக்கான். கடகடன் டெய்லர் ஷாப்பில் வந்திருக்கான். டெய்லர் ஷாப்புக்குள்ள வந்து அவர் பாய் இந்த தச்சு கொடுத்துருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை லைட்டாக தூக்கியிருக்கான். என்னடா மதுரை செல்வம் பார்த்துட்டு என்னடா டெய்லர் கடையில் வந்து வேட்டியை தூக்குறானே அப்படின்னு நாடா கழட்டிட்டு ஜட்டியை கழட்டியிருக்கான். சடக்குன்னு கால் வழியே எடுத்து ஜட்டி கிழிஞ்சிருச்சு பாய், ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகிறேன் பாய், தச்சு கொடுத்துருங்க பாய், ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் பாய், பாய் பாய் அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த பாய் பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு துணி தச்சுட்டு இருக்கனே, அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, ஐயோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மதுரை செல்வம் பார்த்து அண்ணனே தச்சுக்கிறேன்னே, ஜட்டி கிழிஞ்சிருச்சு, நான் கல்யாணத்துக்கு போகிறேன்னே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பாய் வந்து சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்டியை தச்சு கொடுத்துருக்காரு. தச்சு கொடுத்தோன்னே மறுபடியும் சரக்குன்னு போட்டுட்டு இந்தாங்க பாய் காசு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கிளம்பி போயிருக்காரு. இதை வந்து மதுரை செல்வம் பார்த்துட்டே இருந்திருக்காரு. என்னடா இது ஜட்டி கிழிஞ்சிருச்சுன்னு போட்டு வந்து தைச்சிட்டு போறான் அப்படின்றது வந்து ஒரு காமெடியான சீக்வன்ஸ் தானே. இதை வந்து வடிவேல்கிட்ட சொல்லியிருக்காரு. வடிவேல் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு வடிவேலு, ரொம்ப நாளைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த சம்பவம் வடிவேலு அப்படின்னு சொன்னோன்னா வடிவேல் என்ன பண்ணிட்டாரு, அதையே வந்து ஒரு படத்துல காமெடியா பண்ணிட்டாரு. எந்த படம்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. இந்த வெங்கல் ராவ்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஆந்திரால இருந்து மொட்டையா இருப்பார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருப்பாரு. நடந்து வரும்போது கீழே ஏதோ ரூபா நோட்டை நம்ம கிடக்கும், அதை எடுக்கலாம் அப்படின்னு குனிவாரு. குனிஞ்சா பேண்ட் டர்ன்னு கிழிஞ்சிரும். டர்ன்னு கிழிஞ்சிச்சுனோன்னா அது என்ன அப்படின்னா வெங்கல் ராவ் பேண்ட் தானே கிழிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். உள்ள வந்து ஜட்டி போடலைங்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்பு அப்படி இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வடிவேலு வண்டியில் தள்ளிட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதாவது வந்து பழைய துணி இருந்தால் கொடுங்கம்மா, டெய்லர் வண்டி அப்படின்லாம் தள்ளிட்டு வருவாங்க கிராமங்கள்ல எல்லாம். அந்த மாதிரி வண்டியில் சின்ன வீல்லாம் இருக்கும் அந்த வண்டியில். அந்த மாதிரி மிஷின் டெய்லர் உடைய தைக்கிற மிஷினை வந்து வடிவேலு தள்ளிட்டு வர அந்த கேரக்டரில் ஏதாவது பழைய துணி இருந்தால் கொடுங்கம்மா, ஓட்டோ ஓடிச்சா கிழிஞ்சரி எதாக இருந்தாலும் தச்சு கொடுத்துருவேன், கொடுங்கம்மா அப்படின்னு தள்ளிட்டு வரும்போது கரெக்டாக வந்து இந்த வெங்கல் ராவ் பார்த்துட்டு ஐயோ நல்ல வேலை ஒரு டெய்லர் வரான் அப்படின்னு, டெய்லர் இந்த பேண்ட் வந்து கிழிஞ்சிச்சு தச்சு கொடுக்குறியா அப்படின்னா, கொடுங்க சார் அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாங்க சார் அப்படிங்கிறாரு. அவர் வெங்கல் ராவ் சொல்றாரு, ஐயோ நான் வர முடியாது, நான் சூழ்நிலை அப்படி இருக்கு, ஜட்டி போடாம பண்ணிட்டேன், நீங்க வந்து இதை தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த பேண்ட்டை கழட்டி வடிவேல் தூக்கி போடுவார். பேண்ட்டை கழட்டி வடிவேல் தூக்கி போடணும்னு வடிவேல் வந்து தப்பாரு. அவர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருப்பாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரும், ஐயோ இப்படி வராங்க, இப்படி வரும். இந்த பக்கம் ஒரு பொண்ணு, ஐயோ இப்படி வரும். இது வந்து அந்த சீக்வன்சஸ் காமெடியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ வடிவேலு தச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து வெங்கல் ராவ் வந்து யோ சீக்கிரம் தையா, எவ்வளோ நிறையா நிற்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். யோ நீ வந்து ஜட்டி போடாமல் வந்து உன்னோட தப்பு, என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, இரியா தைக்க வேணாமையா, தச்சு தானே கொடுக்கணும், மறுபடியும் போட்டோட கிழிச்சணும் அப்புறம் அப்படின்னு. இல்லை தச்சு கொடுங்க அப்படின்னா தச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னோடனே இந்தாயா ரெடி ஆயிடுச்சா புடியா அப்படின்னு தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு லாரி வரும்.
லாரியில் போய் அந்த பேண்ட் விழுந்தோம். லாரியோட போயிருந்தோம். வெங்கல்ராவ் வந்து அட பாவி டேய் என்னை வந்து இப்படி நடு ரோட்டில் வந்து மானத்தோட மானம் போகிற மாதிரி நிற்க வச்சுட்டேடா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி சீக்வன்சஸ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப கலகலான்னு இருக்கும். நான் கூட அந்த சீக்வன்சஸ் பார்த்துருக்கேன். படம் பேர் தான் நான் வர மாட்டேன். இந்த மாதிரி வந்து அந்த உண்மை சம்பவங்கள் இருக்குங்களா, அதை வந்து நண்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு அதை நடிக்கிறதுனால தான் வடிவேலு எக்ஸ்பர்ட்டாக பல விஷயங்களை பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த நிறையா கம்ப்ளைண்ட் வடிவேலை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூடு, போண்டாமணிலாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது வடிவேலுக்கு எப்படியாவது உதவி செய்வார்னு ஓப்பனாகவே வந்து கேட்டார். அப்போ கூட வந்து வடிவேலு கண்டுக்கவே இல்லை, எதுவுமே கொடுக்கல. ஆனால் அந்த வெங்கல்ராவ் கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா, 1 லட்ச ரூபா அனுப்பிச்சிருப்பார். வெங்கல்ராவ் உடம்பு முடியலன்னு ஆந்திராலேருந்து ஃபோன் பண்ணி வடிவேலுக்கு சொன்னோன்னு உடனே ஒரு 1 லட்ச ரூபா அனுப்பிச்சிருப்பாரு. இப்போ வந்து இந்த கிங்காங்கோடைய பொண்ணுக்கு கூட பார்த்தீங்கன்னா வடிவேலு வந்து பணம் கொடுத்துருப்பாரு. ஸோ வடிவேலு வந்து அவருக்கு பிடிச்ச, அவருக்கு ஆரம்ப காலத்தில் உதவியாக இருந்த, அவருக்கு மனசை பிடிச்ச பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஸோ இந்த வகையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்னேன்ல நெருங்கிய நண்பர் முருகேசன், அவர் உயிரோடு இருக்கும்போதே ராமாவரத்தில் 2 கிரவுண்டில் வந்து இடம் வாங்கி வீடே கட்டி கொடுத்தார். நட்புக்காண்டி கூடவே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால, சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறதுனால வீடே கட்டி கொடுத்தாரு. ஆனால் அந்த முருகேசுங்கிறவர் ஏதோ படியிலிருந்து இறங்கி வரும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இறந்து போயிட்டார். அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நமக்கு வந்து வாய்ப்பு தேடுற காலகட்டத்தில் அதாவது ட்ரெஸ்ஸுலேருந்து, தங்குற இடம்லேருந்து, உணவுலேருந்து எல்லா விஷயங்களையும் இங்கே ராஜ்கிரண் கொடுத்தாரு. ராஜ்கிரண் வந்து நமக்கு குரு மாதிரி, ராஜ்கிரண் நமக்கு தெய்வம் மாதிரி அப்படிங்கிறது இன்னைக்கும் வடிவேல் நினைக்கிறார். அதை வந்து மறக்கவே இல்லை. ஸோ ராஜ்கிரண் தான் எல்லாமே வந்து வடிவேலு கொடுத்தாரு, அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. ஆனால் ராஜ்கிரண் வந்து தொடர்ந்து படங்கள் வெற்றி படங்களாக கொடுத்துட்டே போறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல்வி படங்களாக மாற ஆரம்பிச்சது. எல்லாமே தயாரிப்பாளர் ராஜ்கிரண். தோல்வி படமாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் வந்து பொருளாதார ரீதியில் ரொம்ப சிக்கலில் மாட்டேங்கிறார். அதாவது சினிமா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எப்படி வேகத்தில் போகிறீங்களோ அப்படி வேகத்தில் நீங்கள் இறங்கி கீழே வந்துடுவீங்க. அந்த மாதிரி வந்து ராஜ்கிரண் சிக்கலில் இருந்தார். அப்போ வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா காவேரி நாயுடு தெருவுன்னு ஒன்று இருக்குது சாலிகிராமத்தில். அதில் வந்து தாமிரபரணின்னு ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒரு வீடே லீஸ்க்கு எடுத்து கொடுத்து, ராஜ்கிரனுக்கு என்ன தேவையோ கார்லேருந்து ராஜ்கிரனுக்கு எல்லா வசதியும் கொடுத்து, பணம் கொடுத்து, எல்லாமே வடிவேலு வந்து பார்த்துட்டார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ராஜ்கிரண் மறுபடியும் அவருடைய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டாரா ராஜ்கிரண் மறுபடியும் மாறிட்டார். ஒரு நிகழ்ச்சியில கூட பார்த்தீங்கன்னா ராஜ்கிரனும் வடிவேலும் பார்க்கும்போது கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. 2 பேருமே அந்த அளவுக்கு வந்து அந்த கட்டி பிடிக்கும் போதே ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிற பாசம், அந்த பிரியம் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி வடிவேல் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு, செய்யலே நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கே நம்ம எப்படின்னா, ஆரம்பத்தில் சொன்னேன்ல ராஜ்கிரண் ஆஃபீஸில் அக்கௌண்டன்ட் வேலுச்சாமி அவரோட ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா, அங்கே ராஜ்கிரண் வந்து ரொம்ப நஷ்டமானதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் வேலை இல்லாமல் வடிவேலுக்கிட்ட வந்து கணக்கு பிள்ளையா அக்கௌண்டண்ட்டாக வந்து அந்த வேலுச்சாமி வேலை பார்த்தார். ஒரு காலத்தில் வடிவேலுக்கிட்ட வந்து அக்கௌண்டண்ட்டாக இருந்தார். அன்னைக்கு வந்து நம்மளை வந்து இப்படி எடுபடி மாதிரி நடத்தினார். இதெல்லாம் எதுவுமே மனசில் வச்சுக்காம பரவாயில்ல வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து வடிவேலு வந்து வச்சிருந்தாரு. அவர் நல்ல சம்பளம் கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டேய் சக்கராப்பாயில அப்படின்னு துரத்தி விட்டார்ல அர்ஜுனோட மேனேஜர் சங்கர், அவர் வந்து வடிவேலுக்கு மேக்கப் மேனாக மாட்டார். இதில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, வடிவேலுவை வந்து அடித்து விரட்டின அர்ஜுனோட மேனேஜர் சங்கர், அதுக்கப்புறம் வடிவேலு பாப்புலர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து வடிவேலுக்கு வந்து மேக்கப் மேனாக இருந்தார். நல்லபடி தான் ட்ரீட் பண்ணுறாரு. நல்லபடி தான் ட்ரீட் பண்ணுறாரு. அதான் நான் சொல்கிறேன்ல, நல்ல குணங்கள்லாம் வடிவேலுக்கு இருந்துச்சு, இல்லாமலாம் இல்லை. அவர் வந்து இவர்கிட்ட வேலை பார்த்தாரு, அவருக்கு நல்ல சம்பளம் கொடுத்து அவர் நல்லா தான் வச்சிருந்தார். இப்போ வடிவேல்கிட்ட இல்லை, வடிவேல்கிட்ட இருந்து வந்து வடிவேலுக்கே இப்போ படங்கள் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி வடிவேலை பற்றி சொல்லணும்னா நிறைய நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் நான் சொன்னேன்ல, அந்த பச்சை மண்ணாக வந்தவர் வந்து இன்னைக்கு வந்து அவரை வந்து சுட்டு இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஆட்டிடியூடாக நடக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் நல்லவனாக வந்து ஒரு நல்லது நினைக்கிறவனா ஒரு மனிதன் வரும்போது அந்த சமுதாயம் அவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணணும் சார். அது நான் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க, எய்தாப்பில் இருக்கிறவங்க, முன்னே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த காயங்களே உங்களுடைய மருந்தாக மாறி உங்களுக்கு மெச்சூரிட்டியான ஒரு இடத்த கொண்டு போய் விட்டுட்டு, அது வந்து நம்ம எப்படி நடந்துக்கிட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களுக்கு அவங்க வந்துருவாங்க. இது வந்து இது எல்லா இடங்கள்லையும் வந்து எப்படின்னா உள்ள ஒரு விஷயம் தான். அப்படிதான் வடிவேலு வந்து மாறிட்டார். ஆனால் வடிவேலும் நம்ம இன்னைக்கு வடிவேலுவை பற்றி பேசுகிறோம், இதை பார்த்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து வடிவேலு வந்து ஒரு மகா கலைஞன். இந்த நூற்றாண்டின் உன்னதமான ஒரு காமெடி நடிகர், மகா கலைஞன் அப்படின்னா அது வடிவேலு தான். அதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. பாடி லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து நடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர் வடிவேலு பற்றி பேசாமல் நம்ம வந்து இந்த காமெடியான விஷயங்களை வந்து பேசும்போது வடிவேலு பற்றி பேசாமல், வடிவேலு காமெடி சீன்ஸை பற்றி பார்க்காம, வடிவேலு நடித்த சம்பவங்களை நினைவு கூறாமல் நம்ம
கடந்தே போக முடியாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகர். வடிவேலு அவர்கள் பத்தி பல சுவாரஸ்யமான பலருக்கும் தெரியாத தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.